பாக்கியலட்சுமி சீரியல்ல செல்வி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் கம்பம் மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த விஷயத்த மீனாவே அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. கையில ஒரு பெரிய கட்டோட அவங்க போட்டிருக்க இந்த போட்டோஸை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா, என்னாச்சு இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மீனா அவங்க தரப்புல இருந்து, பைக்ல போகும்போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேஜரா நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன், கை மட்டும் தான் இப்போ பிராக்சர் ஆகிருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 monthsக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியும் சீரியலுக்கான கமிட்மெண்ட் இருக்கிறதுனால மீனா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தான் இந்த அப்டேட்டையே நமக்கு கொடுத்துருக்காங்க. கையில இவ்வளவு பெரிய கட்டோட பார்த்ததும் இனிமே சீரியலுக்கு வரமாட்டீங்களா, நீங்க எல்லாமே சீரியல் இன்ட்ரெஸ்டாவே இருக்காதே, செல்வி கேரக்டர் இல்ல அப்படின்னா பாக்கியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமா தான், நான் சீரியல் விட்டு போகலாம் இல்ல, 3 months வரைக்கும் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாலும் என்னோட ஒர்க்கை நான் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் கட்டோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஷூட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு கம்பம் மீனா பண்ற செல்வி கேரக்டரும் பயங்கர ஃபேமஸா அண்ட் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேரக்டராகவும் கூட இருந்துட்டு இருக்கு. அவங்க பேசுற ஸ்லாங்குக்கும் அவங்களோட காமெடி சென்ஸுக்கும் சீரியஸான சிச்சுவேஷன்லையும் கலாய்க்கிற மாதிரி அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நார்மலாவே மீனா அவங்க பேசுற ஸ்லாங் இப்படிதான் இருக்கும். அண்ட் பாக்கியலட்சுமி சீரியல்ல மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயுமே இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதுலயுமே இவங்க இதே ஸ்லாங்ல தான் பேசியிருப்பாங்க. இப்படி மீனா அவங்க பண்ற எல்லா கேரக்டர்ஸ்லயுமே அவங்களோட ஸ்லாங் மூலமா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனா அவங்களோட யதார்த்தமான நடிப்புனால ரொம்பவே ஃபேமஸ் ஆகி பல பேரை அவங்களோட ஃபேன்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்டா பாக்கியலட்சுமி சீரியலும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல செல்வி இல்ல அப்படின்னா சீரியல் இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. சோ மீனா சீரியல்ல கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தாலும் ஹெல்த் ரொம்பவே முக்கியம், இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு ஸ்டைன் பண்ணி நடிக்காதீங்க, ஹெல்த் சரியானதுக்கு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்க, சீக்கிரமே உங்களோட ஹெல்த் சரியாகணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோன்னு மீனாவுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க.